அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஓம் பிராட் விஸ்வ பிரம்மனே நம. ஸ்ரீ ஹரிகர புத்திர இந்திர ஐயனார் மற்றும் பூர்ணகலா புஷ்பகலா குலதெய்வத்தை வணங்கி இறை வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்தேவ் சபித்மகே விரிஞ்சி பத்னேச தீமகி தன்னோவாணி பிரசோதயாத். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்கிரியம் பாஸ்மகே. ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனியப்ச ராகவே கேதவே நம. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வ லோகானாம் விசசே பவரோகிணாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே. விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனர் ஞானகுரு ஐயா திரு மீனம் KS மணிபட்டாச்சாரிய ஐயா அவர்களை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது குருநாதர் முருகேசன் ஐயாவை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிறுவனத்தின் மூத்த வித்யாபதிகள் மற்றும் வித்யாசாகர்கள் வித்யாபதிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நிறுவனத்தில் அடிப்படை பயின்று கொண்டிருக்கும் மாணவர், உயர்நிலை மாணவர், முதுநிலை மாணவர், முன்னாள் மாணவர் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்தின் நமது நிறுவனம் 18 ஆண்டுகள் நிறைவு பெற்று 19வது ஆண்டில் வரும் 4/11/2025 அன்று அடியெடுத்து வைக்க உள்ளது. இந்த நல்ல நாளில் பொருத்தம் என்று ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது நம் நிறுவனத்தில். அந்த புத்தகத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் T20 என்ற திருமண மென்பொருள் வெளியீடு செய்ய உள்ளது அன்றைய தினம். இது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் விஷயமாக உள்ளது. இதுவரை நமது நிறுவனம் 2007ஆம் ஆண்டு முதல் இன்று வரை 20,000 ஜோதிடர்களுக்கு பயிற்சி அளித்து தரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 90 மையங்கள் மற்றும் 17 வித்யாசாகர்கள், 55 ஜோதிட வித்யாபதிகள், 149 ஜோதிஷ வாசஸ்பதிகள், 9,930 ஜோதிட ரத்னாக்கள், 8,454 ஜோதிட கலாநிதிகள், 5,250க்கும் மேற்பட்ட தொழில்முறை ஜோதிடர்களை உருவாக்கியுள்ளது. நிறுவனத்தின் இந்த முன்னேற்றத்திற்கான காரணம் நமது ஞானகுரு ஐயாவின் அயராத உழைப்பு, நிர்வாகம், எந்த நேரமும் ஜோதிடம், நிறுவனம், மாணவர்கள், வித்யாபதிகள் என்ற எண்ணத்தோடு இருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணமாகும். மற்றும் அலுவலகத்தில் ஐயாவிற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் மற்றும் இப்போ நம்ம நிறுவனத்துக்கு ஒரு மொபைல் ஆப் வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த மாணவர் பெயர், அந்த மாணவர் டீட்டெயில்ஸு, அதற்கான கட்டணம் எல்லாம் அனுப்பினோம்னாக்கா நமக்கு நம்ம நிறுவனத்துலேருந்து அவங்களுக்கு அந்த டைமில் வேலை இருக்கோ வேலை இல்லையோ அதெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு 3 மணி நேரம், ஒரு 2 ஹவரில் ரெஜிஸ்டர் சார் அப்படின்னு பதிவு அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மின்னல் வேகத்தில் நம்ம நிறுவனம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்கு. நிறுவனம் இந்த வளர்ச்சிக்கு காரணம் இந்த நிறுவனத்தின் கட்டமைப்பு, அதன் அயராத உழைப்பு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜோதிட சாஸ்திரம் தொடர்பாக மிக சரியான புரிதலை பொதுமக்களுக்கு அறிந்து கொள்ள செய்வதற்கான இறையர்களாலும் குருவர்களாலும் துவங்கப்பட்டதே ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயமாகும். ஜோதிடம் என்பது ஜோதி இருக்கும் இடம் என்பதாகும். அதாவது இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஓர் தெய்வீகமான உன்னதமான கலையாகும். அதாவது ஒரு ஜாதகர் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஜோதிடரை அணுக மாட்டார். இது அனைவரும் அறிந்தது. தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு மனிதருக்கும் பல பிரச்சனை இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிறது, அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை என்ற நிலையில் தான் ஜோதிடரை அணுகுவார்கள்.
அவ்வாறு வருபவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டுவதற்கு நம்ம ஜோதிட முறை பயன்படும். நாமளும் அதற்கு அவர்களுக்கு நல்ல வழிகாட்டும் அளவிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஜீவாத்மாவின் பயணத்தை எளிமையாக்கி தனது மார்க்கத்தை உணர செய்து தமது இலக்கை அடைய பேருதவி புரியும் மிக உயர்ந்த சாஸ்திரம் உண்டு என்றால் அது ஜோதிட சாஸ்திரம் மட்டுமே. மக்களை உலகில் நம்பிக்கையுடன் வாழ வைக்கவும் அவர்கள் ஆறுதல் தேர்தல் ஆகியவற்றோடு உலகில் நடமாடுவதற்கும் மிக முக்கிய வழிகாட்டி இந்த ஜோதிட சாஸ்திரமாகும். அவரவர்கள் தங்கள் நிலைகளை உணர்ந்து வாழ்ந்து வருவதற்கும் அந்த நிலையில் ஏற்படும் மாற்றங்களை அறிந்து கொள்வதற்கும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்றபடி தங்களை தயார் செய்து கொள்வதற்கும் போதிய படிப்பினை இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. இங்கு பிறக்கும் ஜீவன்கள் செயல், குணம், நிறம், பாலினம், உருவபேதம், அறிவு ஆகியவற்றில் ஒன்றுக்கொன்று மாறுபடுவதற்கான காரணத்தை தெளிவாக்கி உரைக்கப்பட்ட பொக்கிஷம்தான் ஜோதிட சாஸ்திரமாகும். நமது எண்ணங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு. கோள்களின் ஈர்ப்பு விசைக்கும் பூமியின் ஈர்ப்பு விசைக்கும் இடையே உள்ள ஏற்ற இறக்கங்களே பூமியில் வாழும் உயிரினங்களின் கர்மவினைகளை செயல்படுத்துகின்றன. இன்பம் துன்பம் என்ற இரண்டிற்கும் காரணம் மனிதனுடைய செயல்பாடுகளே. மானுடம் நன்முறையில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டதே ஒழுக்க நெறிமுறைகள். இந்த நெறிமுறைகளுடன் மக்கள் வாழ்வதற்கு பேருதவி புரிவது ஜோதிடமாகும். குழந்தை பிறந்தவுடன் பெயர் வைப்பதற்கும் திருமண பொருத்தங்களின் போதும் புதிய தொழில் துவங்கும் போதும் மற்றும் வாழ்க்கையில் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கும் பொழுதும் மட்டுமே பெரும்பாலானோர் ஜோதிட சாஸ்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஜீவன் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது செய்யப்படுகின்ற பும்சவனம், வளைகாப்பு, சீமந்தம் போன்றவைகளுக்கும் குழந்தை பிறந்தவுடன் எந்த எழுத்துக்களில் எந்த எண்ணில் பெயர் வைக்க வேண்டும் என்பதற்கும் பிறந்த குழந்தையை முதலில் தொட்டில் இடுவதற்கும் பிறப்பு தீட்டு நீக்குவதற்கும் பெயர் வைப்பதற்கும் அரங்கான் கயிறு அணிவிப்பதற்கும் முதல் வஸ்திரம் உடுத்துவதற்கும் அன்னப்பிரசானம் எனப்படும் முதலில் சோறு ஊட்டுவதற்கும் முடி இறக்குவதற்கும் காது குத்துவதற்கும் முதலாண்டு நிறைவான ஆயுஸ்வோமம் நிகழ்த்துவதற்கும் வித்யாரம்பம் செய்வதற்கும் வளர்ந்த பின்பு விவாகம் செய்வதற்கும் விவாகத்தின் முக்கிய நிகழ்வான மாங்கல்யம் செய்வதற்கும் சாந்தி முகூர்த்தம் நிஷேகம் போன்ற முக்கிய சடங்குகளுக்கும் முகூர்த்தம் குறிப்பதற்கும் உதவுவதோடு மட்டுமல்லாமல் பெரும்பாலானோர் வாழ்க்கையில் சந்திக்கின்ற நிகழ்வுகளுக்கான புத்தாடை உடுத்த, வாகனம் வாங்க, முதல் பிரயாணம் செய்ய, கிரக ஆரம்பம் செய்ய, கிரக பிரவேசம் செய்ய, புது ஆபரணம் அணிய, வியாதிக்கு மருந்து உண்ண, வியாதியஸ்தர் குளிக்க, பிரயாணம் செய்ய, தொழில் துவங்க, கடன் கொடுக்க, கடன் வாங்க போன்றவற்றுக்கும் உதவுகிறது. மேலும் இறப்பு காலத்தீட்டு விவரங்களையும் ஜீவாத்மாவின் வசிப்பிடம் தொடர்பான வாஸ்து சாஸ்திரத்தையும் அதோடு சகுன நிமித்த சாஸ்திரங்களையும் கனவு பலன்களையும் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஜீவாத்மா சந்திக்கின்ற மகிழ்ச்சிகரமான அனுபவங்களையும் ஏமாற்றம், துயரம், சங்கடங்கள் ஏற்படுகின்ற காலங்களையும் விபத்து காலத்தையும் அறிந்து கொள்வதற்கும் பேருதவி புரிகிறது. நமது வாழ்க்கையில் யதார்த்தத்தை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் சந்திக்கின்ற தோல்விகள் மற்றும் சங்கடங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கும் மிகச்சிறந்த பரிகாரம் உண்டு என்றால் அது ஜோதிட சாஸ்திரத்தை அறிந்து கொள்வது மட்டுமே ஆகும். தான் அரும்பாடுபட்டு கற்றறிந்த ஜோதிட கலையை எல்லோருக்கும் கற்று பயன்பெற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு துவங்கப்பட்டதே ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம். இந்த நிறுவனத்தை தமிழ்நாட்டின் தென்பகுதியில் தேனி மாவட்டத்தில் புண்ணிய நதிகளில் ஒன்றான வைகையின் பிறப்பிடத்தில் அமைந்துள்ள கண்டமனூர் என்கின்ற சிறிய கிராமத்தில் வசித்து வருபவரும் சுமார் 350 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் அர்ச்சகருமான திரு மீனம் KS மணிபட்டாச்சாரிய ஐயா அவர்களால் 24/10/2007 நாள் துவங்கப்பட்டதே ஸ்ரீஹரி ஜோதிட சங்கீத வித்யாலய அறக்கட்டளை என்பதாகும். ஐயாவின் சீரிய முயற்சியால் 2008 பிப்ரவரி மாதம் முதல்
தேனி, திருப்பூர், மதுரை, பழனி, மணப்பாறை, பொள்ளாச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை, ராஜபாளையம் ஆகிய 9 இடங்களில் பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தன்னிடத்தில் பயின்ற மாணவர்களின் ஒத்துழைப்போடு தற்போது தமிழகத்தில் 90 மையங்களில் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் உலகம் எங்கும் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் கிடையாது. இதுவரை இல்லை, இனிமேலும் வரப்போவது இல்லை. நிறுவனத்தின் சேவை பயணத்தில் முதல்ல மொபைல் ஆப்னு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மொபைல் ஆப் வேறு எங்கேயுமே இந்த அளவு சிறப்பு கிடையாது. நிறைய மொபைல் ஆப்லாம் இருக்குது. டேட்டா பர்த் போட்டால் வெறும் ஜாதகம் மட்டும்தான் வரும். வேறு விசேஷமான ஒன்றும் அதில் இருக்காது. இதில் நம்ம மொபைலில் ஸ்ரீஹரி மொபைலில் ஒரு அடிப்படை புத்தகத்தையே உள்ளே வச்ச மாதிரி அந்தளவு சிறப்பு வாய்ந்த மொபைல் செயலி வெளியிட்டிருக்காங்க ஐயா. இதில் ஜோதிட செயலின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் மொபைல் ஆப்பு. அதில் முதல்ல பஞ்சாங்கம் அப்படி அதில் இன்றைய பஞ்சாங்கம் அப்படின்னா அதில் தேதி, மாதம், வருஷம், திதி இதெல்லாம் இன்றைய பஞ்சாங்கம் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் கோச்சாரம், இன்னைக்கு கிரக நிலைகள், வான்மண்டலத்தில் கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத கோச்சாரத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜாதகம், ஜாதகருடைய டேட் ஆஃப் பர்த் போட்டால் ஜாதகம் வந்துடும். அடுத்ததாக திருமண பொருத்தம் இருக்குது. அதில் ஆண் பெண் டேட் ஆஃப் பர்த் போட்டோம்னா திருமண பொருத்தம், அந்த 10 பொருத்தம் வந்துடும். அதுக்கப்புறம் தோஷ சாமியம் அதெல்லாம் வந்துடும். முடிவு நாம தான் அது பார்த்து முடிவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முகூர்த்த நிர்ணயம் அதில் பார்க்கலாம். இரண்டாவதாக மாணவர் செயலி அப்படிங்கிறது. அதில் என்ன சிறப்பு அப்படின்னா பிருகு நாடி அந்த கிரக சேர்க்கைலாம் அதில் வரும். அதுக்கடுத்தது தன்மைகள். இந்த தன்மைகள் வேறு எந்த மொபைல்லையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ராசிகளின் தன்மைகள், கிரகங்களின் தன்மைகள், லக்கணத்தின் தன்மை, நீச்ச பங்க விதிகள், இயற்கை சூப்பர் பவர், சட்பல நிர்ணயம், நாடியில் கிரகங்களின் நட்பு பகை விவரம், இந்து லக்கணம், கோச்சார வேதை, அதுக்கடுத்து நட்சத்திரின் தன்மைகள், தாராபலன், தீதுரு நட்சத்திரங்கள், அக்னி நட்சத்திரம், தனிஷ்டா பஞ்சமி, செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள். அதுக்கப்புறம் நேரம் நால்வர் காலம், இந்த குளிகை காலம், ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் வந்துடும். அதில் வார சூலை, சுப நேரங்கள், கௌரி பஞ்சாங்கம், ஓரை, திதி, கரணம், சூனிய ராசி, நாமயோகம் இதெல்லாம் அதில் சிறப்பாக இருக்குது. அதுக்கடுத்து இதர விவரங்கள், பேர்கள் 16 வகைப்படுவார். புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன் இதெல்லாம் ஒரு 14 வகையான பேர்கள். அதுக்கப்புறம் மகா பாதங்கள் அப்படின்னு ஒரு 5, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வாரங்கள் 7. அதில் ஞாயிறு ஒரு மத்தியமான சுபநாள், ஒரு கண்ணுடைய நாள். அது திங்கள் இருக்கனுடைய நாள், செவ்வாய் குருட்டு நாள், அப்புறம் புதன் இருக்கனுடைய நாள். அதுலேருந்து அதுக்கு அடுத்தது எல்லாம் இருக்கனுடைய நாள் தான். சனிக்கிழமை குருட்டு நாள். இந்த மாதிரி ஒரு விசேஷமாக விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதுக்கடுத்து ஆண்டுகள், யோகங்கள், ஆண்டின் பெயர் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் அபிமான தேவதை இருக்குது. நாம யோகங்கள் 27, அமிர்தாதி யோகங்கள் 4 இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கலாம். அதில் அவமா இருக்குது, அவமா திருதனஸ்பி இருக்குது, சூன்ய மாதம், ருதுக்கள் 2 மாதம் 6 பருவங்கள் குறிக்கப்பட்டிருக்கும், அதெல்லாம் இருக்குது. அதில் உத்தராயணம், தட்சிணாயனம், அப்புறம் சனிக்கு பரிகாரம், அர்த்தாஷ்டம சனி, பஞ்சம சனி, சப்தம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, பரிகாரங்கள் செய்யக்கூடாதவை. அடுத்தது பஞ்சபட்சிலாம் இருக்கிறதுல ஜாமக்கோள் இருக்குது. காரகத்துவம், மெயினாக காரகத்துவம். ஐயா ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்லுவாங்க, எந்த மாணவர் ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம் இந்த 3 விஷயத்தில் எந்த மாணவர் தெளிவாக இருக்காரோ அந்த மாணவர் எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு முடியும். அப்படின்னு காரகத்துவம் தான் மெயின் பலன் சொல்கிறதுக்கு. காரகத்துவம் தெரியாமல் பலன் கூற முடியாது என்று ஒவ்வொரு மீட்டிங்கில் ஐயா சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ராகுக்கு இதனுடைய வேற்றுமை
ஒற்றுமை வேற்றுமைலாம் அதில். அதுக்கடுத்தது கால்குலேட்டர், நாளிகை மணி கன்வெர்ட்ரு, நாளிகை பாகை கால்குலேட்டரு, ஈவு மீதி கால்குலேட்டரு, உப நட்சத்திர அதிபதி கால்குலேட்டரு, தசா வயது கால்குலேட்டரு, மணி நாளிகை கால்குலேட்டரு, இதெல்லாம் வந்து வேறு லெவல் இதெல்லாம். அதுக்கப்புறம் எண்கணிதம் பார்த்துக்கலாம். இது பிரசன்னம், எண் பிரசன்னம், சின்ன சின்ன பிரசனங்கள், எண் பிரசன்னம், ஜாமக்கால பிரசன்னம், கடிகார ஆர்டம், ஓரை பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், கேபி பிரசன்னம், சகுன நிமித்தங்கள், கனவு பலன்கள், அங்க ஆர்டம். அதுக்கப்புறம் பொருத்தம், ஆண் பெண் ஒரு 10 பொருத்தம் பார்த்துக்கலாம். அதை 10 பொருத்தம் டக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண் பெண் ஜாதகத்தை வச்சுட்டு அந்த செவ்வாய் இருக்கும் நிலை, புத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானம், சர்வதோஷம், 6 8 பன்னில் இருக்கிற கிரகம், இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, ஜாதகரை 2 பேரையும் ஒன்றா சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த பொருத்தம் வந்து ரொம்ப குயிக்காக விரைவில் பார்க்கறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் வந்து அடிப்படை புத்தகத்தில் உள்ள மொத்த விஷயமும் இந்த மாணவர் சிலையில் அடங்கியிருக்குது. இதில் வந்து நமது நிறுவன ஐயாவுடைய பங்கு இந்த மொபைல் செயலில் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த மொபைல் செயலி ஒன்று இருந்தால் போதும், மாணவர்கள் வந்து அடிப்படை புத்தகம் எங்கேயும் இப்போ நம்ம வந்து எங்கேயாவது பயணம் செய்கிறோம் அப்படின்னா, எங்கே ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நமக்கு வந்து டைம் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனசில் வருத்தம் வரும், ஆஹா நம்ம அடிப்படை புத்தகம் கொண்டு வந்திருந்தா இப்போ உட்காந்து படிக்கலாமே அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். அந்த டைமில் நம்ம மொபைல் நம்ம எப்பவுமே கூட இருக்கும். இப்போ இந்த ஆப் அதில் இருந்துனாக்கா ரொம்ப வசதியாக இருக்கும். மாணவர்கள் வந்து அது பேசிக் சம்மந்தப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பேசிக்கு விஷயம் எல்லாம் வந்து தெரிந்து கொள்கிற மாதிரி இந்த மொபைல் ஆப் வந்து வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. மொபைல் ஆப்பு இந்த அளவு வடிவம் பெற்றிருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆப் வந்து சொல்லவே வேண்டாம். கம்ப்யூட்டர் மென்பொருள் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை வகுப்பு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஒரு மையத்தில் ஜோதிடத்தின் அறிமுகம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள 90 மையத்திலையும் ஜோதிடத்தின் அறிமுகம் வகுப்பு இந்த வகுப்பு நடைபெறும். இதை தவிர்த்து வேறு நடைபெறாது. அப்படியே பாடங்கள் ஒவ்வொரு அத்தியாயமாக போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வகுப்பு முன்ன பின்ன வேணால் சில இடத்துல வர வாய்ப்பு உள்ளது. மேக்சிமம் எல்லா மையத்திலையும் வந்து ஒரே மாதிரியான கல்வி இங்கே இருக்குது. இப்போ பேசிக்கில் வந்து அடிப்படை புத்தகம் பாடங்கள் விவரத்தில் வந்து முதல்ல ஜோதிடத்தின் அறிமுகம். இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் தயார் பண்ணுறதுக்கு ஐயா வந்து எவ்வளோ சிரமப்பட்டாங்க தெரியல. அந்த அளவு புத்தகம் வந்து தயார் பண்ணுறது கஷ்டம். அது இல்லாமல் அதில் வந்து ஒரு மாணவர் எதுவுமே தெரியாமல் ஒரு மாணவர் வந்து மைண்டு க்ளீன் ஸ்லைட்டாக வந்து உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப அவருக்கு வந்து நாம் முதல்ல எதை கொடுக்கணும், அடுத்து என்ன கொடுக்கணும், அந்த வரிசை கிரமமாக அதை வரிசைப்படுத்தி அந்த புத்தகத்தை ஏற்றி கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம் அது. அதை வந்து ஐயா அவர்கள் சிறப்பாக பண்ண ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஜோதிடத்தின் அறிமுகம் தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல வந்து முதுநிலையில் உள்ள பிரச்சனத்தை கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு நம்ம இங்கே ஏன்டா வந்தோன்ற நிலைமை அவங்க வந்துடும், ஒரு குழப்பமாயிருவாங்க அவங்க. அதனால் வந்து அந்த அடிப்படை புத்தகத்தில் என்ன அவங்களுக்கு கொடுக்கணும், முதல்ல என்ன கொடுக்கணும், அடுத்து என்ன கொடுக்கணும், அந்த வரிசையை பின்பற்றி அழகாக ஒரு 22 விஷயங்களை வந்து பேசிக் புக்கில் கொடுத்துருக்காங்க. 22வது கடைசியில் வந்து லக்கண பொது பலன் அப்படின்னு முதல்ல ஜோதிடத்தின் அறிமுகம், அடுத்தது ராசி மண்டலம், கிரகங்களின் தன்மைகள், பஞ்சாங்கம், ஆண்டுகளும் அயனங்களும், பஞ்சாங்க விளக்கங்கள் பகுதி அதில் 1 2 3 பஞ்சாங்கத்திலேயே. அப்புறம் ஜாதக கணித முறை, லக்கண கணிதம், பாக்கிய பஞ்சாங்கப்படி மற்றும் திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிதங்கள். அதுக்கடுத்தது பாவங்களின் காரகத்துவம், கிரகங்களின் காரகத்துவம், 12 பாவங்களின் ஸ்தான விவரங்கள். ஸ்தான விவரங்கள் ரொம்ப முக்கியம். பலன் சொல்கிறதுக்கு ஸ்தான விவரங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமாகும். லக்கணங்களும் கோள்களின் தன்மைகளும், பாவக அதிபதிகள், 12 பாவங்கள் இருக்கும் பலன்கள், கிரகங்கள், 12 பாவங்களில் நின்ற பலன்கள், ஜாதக பொது பலன்கள் காணும் விதம், ஜோதிட சொல் விளக்கம், லக்கண பொது பலன். இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு அத்தியாயம், இந்த 22 அத்தியாயமும் நிறுவனரால் மிகுந்த கவனத்துடன் எழுதப்பட்ட பாட புத்தகம் ஆகும்.
இதில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 40 கேள்விகள் முதல் 50 கேள்விகள் வரை வரும். ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறது ஒரு 4 பக்கம் 5 பக்கத்திலே ஒரு அத்தியாயம் முடிஞ்சிடும். அந்த 4 பக்கத்திலேயே 40 கேள்வி 50 கேள்விகள் தேடி தேடி எடுப்பது அது ரொம்ப சிரமமான விஷயம். அது ரொம்ப டைம் நிறைய ஐயா செலவு பண்ணி அந்த கேள்விகள்லாம் எடுக்கிறாங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த விஷயம் அது. ஒவ்வொரு வாரத்திலும் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த சோதனை தேர்வு நடைபெறும். அது நிறுவனம் அறிவித்த கிழமைகளில் அந்த தேர்வு நடைபெறும். ஒரு அத்தியாயம் என்பது 4 பக்கம் 5 பக்கம் இருக்கும். அதில் வந்து 40 கேள்வி 50 கேள்விகள் வந்து கொடுக்கும்போது அதில் ஒரு கேள்வி 4 பதில் தருவாங்க. அப்போ அதில் வந்து சரியான பதிலை நம்ம டச் பண்ணி அந்த பதிலை ஒரு அத்தியாயத்தில் நம்ம வந்து ஒரு 40 கேள்வி 50 கேள்வி நம்ம படிக்கிறோம்னா அந்த அத்தியாயம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். இந்த சோதனை தேர்வு இல்லாத காலத்திலலாம் அத்தியாயத்தை வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க. அதில் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து அந்த விஷயங்களை ரொம்ப தெரிஞ்சுக்க முடியாது. எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியாது. சில மாணவர்கள் அத்தியாயத்தை படித்த மாத்திரத்தில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இது வந்து புரியாத ஆளுங்களுக்கும் வந்து இந்த 40 கேள்விகளை 50 கேள்விகளை பதில் அவங்க எழுதிட்டாவே அந்த அத்தியாயம் மனசில் பதிஞ்சிடும். அது ரொம்ப உதவி. இந்த சோதனை தேர்வு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இது வந்து அடிப்படை பாடத்தில் வந்து சிறப்பு தகவலை பெறுவது உறுதியாகும். இந்த சோதனை தேர்வு விடாமல் கரெக்டாக எல்லா மாணவரும் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப திறமையாயிருவாங்க. அதுக்கடுத்தது அடிப்படை பொதுத் தேர்வு. இப்போ நம்ம தேர்வு பேசிக் தேர்வு எழுதியதுலேருந்து அதுலேருந்து ஒரு 3 மாதம் கழிச்சு நமது நிறுவனம் அறிவிப்பாங்க. இந்த தேதியில் இந்த ஊரில் பட்டமளிப்பு நடக்கும்னு. அதில் போய் அந்த அந்த பட்டமளிப்பில் வந்து இந்த பேசிக் தேர்வில் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு சான்றிதழ் தருவாங்க. ஒரு மாணவர் நன்கு பலன் உரைப்பதற்கு பாவ காரகத்துவம், ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம் இதில் நன்கு தெரிந்து வைத்தால் மட்டுமே பலன் வெளிப்படுத்த முடியும் என்பதை அடிப்படை வகுப்பிலும் உயர்நிலை வகுப்பிலும் நாம் வந்து வலியுறுத்தி சொல்கிறோம். ஒரு கிரகத்துக்கு 1,00,000 காரகத்துவம் இருக்குது. நம்ம 1,00,000த்தையும் படித்து நம்ம மனசில் பதிய வைக்க முடியாது. ஐயா வந்து இப்போ 15, 20 காரகத்துவம் கூட அதுவே நம்ம மனசில் பதிய வைக்கிறது கொஞ்சம் அதற்கு முயற்சி எடுத்து நம்ம வந்து படித்தா தான் அந்த விஷயம் மனசில் பதியும். அதனால் வந்து நம்ம பாட புத்தகத்தில் வந்து ஐயா வந்து தேர்ந்தெடுத்து இந்த காரகத்துவம் தெரிஞ்சால் போதும் நம்ம வந்து பலன் வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஐயா தேர்ந்தெடுத்து ஒரு 15லேருந்து 20 காரகத்துவம் வந்து புத்தகத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதை மட்டும் நம்ம படித்தா போதும். இதை மட்டும் படிச்சுட்டு நம்ம பலன் வெளிப்படுத்தும் போது நமக்கு தானாகவே ஒவ்வொரு காரகத்துவம் நமக்கு வந்து தானாக தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பலன் சொல்ல அனுபவம் வர வர காரகத்துவங்கள் நம்ம கூட ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் பட்டமளிப்பு விழாவில் நம்ம நிறுவனர் ஞானகுரு ஐயா அவர்கள் 1 மணி நேரம் பேசுவார்கள். அந்த பேச்சு வந்து அடிப்படை முடித்த மாணவருக்கும் மற்றும் உயர்நிலை வந்து அமர்ந்திருக்கும் மாணவருக்கும், உயர்நிலை முடித்த மாணவருக்கும் அது ரொம்ப வேற லெவலில் இருக்கும். அது ரொம்ப பலன் சொல்கிறதுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிற வகையில் அந்த ஐயாவுடைய ஸ்பீச் இருக்கும். இப்போ வர 4ஆம் தேதியும் ஐயா ஒரு மணி நேரம் பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து உயர்நிலை பாடநூல் லக்னங்களும் காரகத்துவ பலன்களும். இப்போ லக்னம் அப்படின்னா வந்து 12 லக்னத்துக்கும் வந்து காரகத்துவ பலன். இது இல்லாமல் இந்த பேசிக்லேயே வந்து பயிற்சி கையேடு இருக்குது. இந்த பேசிக்கில் வந்து இந்த அத்தியாயத்தில் நம்ம சோதனை தேர்வு எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சி கையேடு நம்ம எழுதும்போது அந்த பேசிக் பாடம் வந்து ஃபுல்லாக நம்ம மனசில் வந்து பதிஞ்சிடும். முதல்ல பேசிக் தான் ரொம்ப முக்கியம். பேசிக் நல்லா தெரிஞ்சிட்டாவே வந்து உயர்நிலையில் வந்து உட்காரும்போது நமக்கு வந்து பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லக்கணங்களும் காரகத்துவ பலன்களும் 12 லக்கண காரகத்துவ பலன்கள். 2வது வந்து கிரகங்களின் பலம் அறியும் விதம். ஒவ்வொரு கிரகத்தின் பலம் எப்படி பார்க்குறது? கிரகத்தின் பலம் அறிய முறை வழிமுறை. உதாரணம் மூலமாக கிரக பலம் அறிந்து கொள்வது, கிரகங்கள் தரும் யோகங்கள், அதுக்கடுத்தது பாவக ஆய்வு செய்வதற்கு வழிமுறை, பாவக வலிமை ஆய்வு செய்யும் விதம், பாவங்கள் பெறும் வலிமையால் நிர்ணயிக்கப்படும் பலன்கள், திசாபுத்தி பலன்கள் நிர்ணயிக்கும் வழிமுறைகள், இயங்கும் பாவங்களால் நிர்ணயிக்கும் பலன்கள், லக்னம் மற்றும் கிரகங்களின் ஸ்புடங்கள் காண்பது, பாவக சக்கரம் மற்றும்
வர்க்க சக்கரங்கள் அமைப்பது, அஷ்டவர்க்க சக்கரம் அமைப்பது, இந்த 10 அத்தியாயத்திலும் உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வந்து சோதனை தேர்வு நடைபெறும். அதுக்கு அடுத்ததாக வந்து ராசிகள், கிரகங்கள், பாவங்கள் உணர்த்தும் பலன்கள். ராசிகளும் மன வாழ்க்கையும், பாவங்களும் மன வாழ்க்கைகளும், கிரகங்களும் மன வாழ்க்கையும், 7ஆம் பாவத்தில் நிற்கும் கிரகம் தரும் பலன்கள். அடுத்தது திருமண பொருத்த ஆய்வு முறை, விவாகம் தொடர்பான ஆய்வு தோஷங்கள், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், சனி தோஷம், புத்திர தோஷம், புனப்பு தோஷம், விஷக்கணிகா தோஷம், கிரக இணைவுகளால் ஏற்படும் தோஷங்கள், பரிகாரங்கள், பாவக முறையிலான திருமண பொருத்தம், களத்திரத்தின் நிலை அறியும் விதம், குணம், அழகு, படிப்பு, பொருளாதார நிலை, வேலைவாய்ப்பு, குடும்ப சூழல், நோய், ஆயுள், களத்திரம் அமையும் திசை, காதல் திருமணம். அடுத்ததாக வந்து திசா முறையிலான திருமண பொருத்தம், நட்சத்திர முறையிலான திருமண பொருத்தம், ஸ்ரீஹரியின் திருமண பொருத்த நிர்ணயம், முகூர்த்த நிர்ணயிக்கும் வழிமுறைகள், எண்கணிதம். இந்த அத்தியாயத்தில் அனைத்திலும் வந்து சோதனை தேர்வுகள் உண்டு. இது இல்லாமல் பயிற்சி கைடு மூலமாகவும் பயிற்சி தரப்படுகிறது. பொதுத் தேர்வு முடிந்த பிறகு பட்டமளிப்பு விழாவில் வந்து ஜோதிட ரத்னா என்று சான்றிதழ் தரப்படுகிறது. அடுத்ததாக வந்து முதுநிலையில் வந்து முதல்ல வந்து சந்தன நாடி, இந்த சந்தன நாடி கோச்சார சந்தனை பயன்படுத்தி சந்தன நாடி அதற்கான பலன் எப்படி நாம் தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமான சந்தன நாடி உள்ளது. அதுக்கடுத்து வந்து வாஸ்து சாஸ்திரம் இருக்கிறது. அடுத்தது ஜாதக கணித முறைகள், அடுத்தது மாந்தியின் மகத்துவம், பிரசன்ன ஆட முறைகள், தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், பிரசன்ன பலன்கள் அறியும் விதம். அடுத்தது வந்து 5ஆம் பாகம் புத்தகத்தில் வந்து ஜாமக்கோல் பிரசன்ன கணிதம். இந்த ஜாமக்கோலில் வந்து 7 விதமான விதிகள், வேறு எங்கேயுமே கிடையாது. வேறு எந்த நிறுவனத்திலையும் ஜாமக்கோல் எப்படி பலன் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்களாட்டி அதில் உள்ள விதிகள் சொல்ல மாட்டாங்க. நம்ம நிறுவனத்தில் தான் வந்து விதிகள் 7 விதமான விதிகள் கொடுத்து, அந்த விதிகளுக்கு ஒவ்வொரு விதிகளுக்கும் விளக்கங்கள் கொடுத்து, அந்த விதிகளை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பலன் சொல்லணும் அப்படின்றது விரிவாக நம்ம நிறுவனத்தில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு எங்கேயுமே கிடையாது. அதுக்கடுத்தது ஜாமக்கோல் பிரசன்ன பலன்கள் நிர்ணயிக்கும் முறைகள், ஜாமக்கோலும் முக்கிய பிரசன்னங்களும், நாடி ஜோர ரகசியங்கள். நாடி ஜோதிடத்தில் கூட கிரக சேர்க்கையை வச்சு இப்போ வந்து காரகிரகம் அப்படின்னா வந்து காரகிரகம் இருக்கிற இடத்துல வந்து 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 அப்படி சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு அந்த பலனை சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே நம்ம நாடி ஜோதிடத்தில் அப்படி கிடையாது. நம்ம நாடி ஜோதிடத்திலும் 7 விதிகள் இருக்குது. இந்த 7 விதிகளையும் ஒவ்வொரு விதிகளுக்கும் விளக்கம் கொடுத்து, அந்த விளக்கத்தை வந்து அந்த நாடி ஜோதிடத்துக்கு எப்படி பயன்படுத்துறது, முதல்ல என்ன பார்க்கணும், அடுத்தது என்ன பார்க்கணும், அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கணும், ரொம்ப விரிவாக தெளிவாக வந்து நாடி ஜோதிடத்தில் விதிகள் தான் மெயின். வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு விதிகளை பயன்படுத்தி பலன் எப்படி சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதுநிலையில். அது அதுக்கடுத்து கிரக சேர்க்கை பலன். கிரக சேர்க்கை பலனே நிறைய இருக்கு அதில். அதுக்கடுத்து நாடிகள் திருமண பொருத்தம் வேற லெவல். நம்ம பராசர மலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தேவை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருமண பொருத்தம். இந்த நாடி முறையில் திருமண பொருத்தத்தை பார்த்து சேர்த்து வச்சோம்னா அந்த தம்பதியர் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து தொழில்முறை ஜோதிடம். இந்த தொழில்முறை ஜோதிடத்தில் வந்து இதில் ஐயா வந்து இதில் நம்ம ஜோதிடம் வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஜாதகம் பார்ப்பவர்கள் மனநிலை மற்றும் அறிவு நிலைகளை அறிந்து உணர்ந்து பக்குவமான வார்த்தைகளை கால நீதிகளை எடுத்து கூறி அதனின்று விடுபட தெய்வீகமான வழிபாடுகளை கூற வேண்டும். வந்து ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பலன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அவங்க ஜாதகத்தில் வந்து அசுவ பலன்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப வந்து உயர்த்தி சொல்லக்கூடாது. அது ஒரு நார்மலாக அவங்க பயப்படுற லெவலில் சொல்லாமல் நார்மலாக சொல்லிவிட்டு, அதே சமயத்தில் யோகங்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லக்கூடாது. பிரம்மாண்டமாக சொன்னோம்னாக்கா அவங்க
பெருசா வாழ்க்கையில நமக்கு ஏதோ பெரிய கிடைச்சிற போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பா இருப்பாங்க. ஜோசியர் வந்து இந்த யோகம், அந்த யோகம்னு சொல்லியிருக்காரு. நமக்கு நெறைய நம்ம இங்கேயே வேற லெவல்ல எங்கேயோ போப்போறோம். நல்ல வருமானம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும்போது, அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால வந்து அந்த யோகங்கள் இருந்தா கூட அத கொஞ்சம் சாதாரணமா சொல்லணும் அத. அவங்க ஆள பார்த்து அவங்களுக்கு ஆளுக்கு ஏத்த மாரி அந்த பலன நம்ம சொல்லணும். அசூபமான உயர்த்தி சொல்லிட்டா கூட பயப்படுவாங்க. ஓ! இப்படிலாம் நடக்க போதா? அப்படிலாம் நடக்க போதான்னு பயம் வந்துரும். அதனால வந்து ஒரு ஒரு ஜாதகர் வந்து நம்மகிட்ட அந்த ஜோதிடர்ட்ட ஏன்டா நம்ம போனோம்? அப்படின்ற மாரி இருக்கக்கூடாது. நம்மகிட்ட வந்து போனா அவங்க வந்து நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம வந்து முன்னேற போறோம். அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியா, திருப்தியா இருக்கணும். அவங்க வந்து பயந்து இருக்கிற மாரி நம்ம வந்து வார்த்தைகள நம்ம பயன்படுத்திடக்கூடாது. அதே மாரி ஜோதிடர் வந்து எப்பவும் வந்து ஒரு கலங்கரை விளக்கம். ஏன்னா, நமக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில வந்து விளக்கேத்தி வைக்கிற மாரி நம்ம இருக்கணும். ஒரு கலங்கரை விளக்கம். அவர் வந்து வழிகாட்ட வேண்டும். அந்த கஸ்டமருக்கு ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும். நம்மகிட்ட வந்துட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த அளவு வழிகாட்டணும். அதுபோல ஜோதிடர் வந்து ஒரு பல்கலைக்கழகம். அவர் தொடர்ந்து ஏதாவது ஒரு தினமும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஆராய்ச்சியில இருந்துகிட்டே இருக்கணும். ஜோதிடர் ஒரு வழக்கறிஞர். அவர் இறைவனிடம் தனது அன்பிற்காக வாதாட வேண்டும். ஜோதிடர் ஒரு மருத்துவர். ஜாதகரின் மனநோய் தீர ஆறுதல் தர வேண்டும். ஜோதிடர் ஒரு அறவாணர். அவர் பணிகளுக்காக தன் வருமானத்தில் ஒரு பகுதியை செலவிட வேண்டும். ஜோதிடர் ஒரு நூலகர். அவர் தன்னிடம் பல ஆராய்ச்சி நூல்களை வைத்திருக்க வேண்டும். ஜோதிடர் ஒரு ஆசிரியர். தான் அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஜோதிடர் ஒரு அமைச்சர். அவர் தன்னை நாடி வருவோருக்கு மதியுக மந்திரியாக திகழ வேண்டும். அதற்கு அடுத்ததா வந்து நம்ம ஐயா வந்து ஒரு உறுதிமொழி ஒரு 12 குடுத்துருக்குறாங்க. அதுல வந்து 1வதா வந்து ஆன்மீகம், கலாச்சாரம் குடிகொண்ட பூமியான பாரதத்தின் குடிமகன் என்ற பொறுப்பை உணர்ந்து நாட்டின் கலாச்சாரத்தையும், ஆன்மீக நெறிமுறைகளையும் காப்பாற்ற அயராது பாடுபடுவேன். 2வதா வந்து ஜோதிட சாஸ்திரத்தை திறம்பட பயிலுவதோடு, அவற்றை தொடர்ந்து பின்பற்றி சமூகத்தினரையும் பின்பற்றச் செய்வேன். 3வதாக தெய்வீக லட்சணம் என்ன என்பதை உணர்ந்து அவ்விதம் இருக்க முயற்சி மேற்கொள்வதோடு, தொடர்ந்து ஜோதிட ஆராய்ச்சிகளை மேற்கொள்வேன். 4வதாக நான் அறிந்த ஜோதிட சாஸ்திரத்தை ஏனையோரும் அறிந்து கொள்ள என்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன். 5வதாக ஒழுக்கம், பக்தி இவை ஒரு மனிதனின் புனிதத்துவத்தை உயர்த்தக்கூடியது என்பதை உணர்ந்து அவற்றை அனைத்து நிலைகளிலும் பின்பற்ற முயற்சி மேற்கொள்வேன். 6வதாக மாமிசம் உண்ணாமல், போதை பழக்கவழக்கங்கள் ஆட்படாமல் மனதையும் சரீரத்தையும் பேணுவேன். 7வதாக ஜோதிடத்தின் இறையாண்மைக்கு என்றும் பாதுகாப்பாக இருப்பேன். 8வதாக பெற்றோர்களையும் பெரியோர்களையும் போற்றுவேன். 9வதாக சாஸ்திரங்கள் காட்டிய தார்மீக நெறிமுறைகளை பின்பற்றி ஏழை எளியவருக்கு திக்கற்றவர்களுக்கும் உதவிகள் செய்தும் தர்மத்தின் வழியில் வாழ்வேன். 10வதாக என்னை நாடி வருபவர்களுக்கும் முடிந்த வரையில் ஜோதிட சேவை ஆற்றுவேன். 11வதாக ஜோதிட சாஸ்திரத்தின் குரு பரம்பரையை அறிந்து கொண்டு எமக்கு ஜோதிடம் கற்பித்த குருமார்களுக்கு என்றும் நன்றியுடையவனாக இருப்பேன். 12வதாக சமூகத்தில் மிகச்சிறந்த அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்திற்கு என்றும் நன்றியுடையவனாகவும் விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன். இந்த உறுதிமொழி வந்து நம்ம ஐயா வந்து எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. இது வந்து நம்ம நம்ம ஜாதகத்தை வந்து இந்த காலபுருஷத்துப்படி அந்த 12 பாவத்துக்கும் இது ஓரளவு மேட்ச் ஆகுது. இப்போ 1வதா பார்த்தோம்னா ஆன்மீகம், கலாச்சாரம் குடிகொண்ட புண்ணிய பூமியான பாரதத்தின் குடிமகன் என்ற பொறுப்பை உணர்ந்து நாட்டின் கலாச்சாரத்தையும், ஆன்மீக நெறிமுறைகளையும் காப்பாற்ற அயராது பாடுபடுவேன் அப்படின்னு போட்டிருக்கு. இதில பாருங்க நம்ம காலபுருஷத்தில முதல் நட்சத்திரம் வந்து ஆன்மீக அஸ்வினி வந்துருது. அது அஸ்வினுடைய தலைவன் வந்து கேது பகவான். அங்க வந்து ஆன்மீகம் வந்துருது 1ஆம் பாவத்தில. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்க ஜோதிட சாஸ்திரத்தை திறம்பட பயில்வதோடு, அவற்றை தொடர்ந்து பின்பற்றி சமூகத்தினையும் பின்பற்றச் செய்வேன். அப்போ காலபுருஷன் 2வது வீடு ரிஷபம் வாக்குஸ்தானமா வந்துருது. அப்போ வாக்குஸ்தானம் அப்படிங்கிறனா அந்த இடத்துல ஜோதிடம் வந்துருது. நம்மள பொறுத்தவரை ஜோதிடம்.
இப்போ ஜோதிடம் வந்து அடிப்படை கல்வி இல்லையா? அப்போ அந்த அடிப்படை கல்வி வந்து ஜோதிட சாஸ்திரம் திறம்பட பயிலுவதோடு அவற்றை பின்பற்றி சமூகத்தினரையும் பின்பற்ற செய்ய வேண்டும். அப்போ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி தர்றோம். அப்போ ஜோதிடம் வந்து ஆரம்ப கல்வி. ஏன்னா அந்த 2ஆம் பாவம்ன்றது ஆரம்ப கல்வி. 4ஆம் பாவம் தான் உயர்கல்வி. 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வி. இதில வந்து ஜோதிடம் வந்து ஆரம்ப கல்வி தான். ஏன்னா நம்ம வந்து அடிப்படை அடிப்படை கல்வி, உயர்கல்வி, முதுநிலை கல்வின்னு வச்சிருக்கிறோம். நம்ம வந்து காலம்பூரா இது வந்து ஜோதிடத்தை சொல்லிக் குடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால அதுக்கு ஒரு ஆரம்பம் அப்படின்னு இருந்தா ஒரு முடிவுன்னு இருக்கணும். அதனால வந்து நாம வந்து அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை வச்சிருக்கிறோம். ஜோதிடத்த பொறுத்த அளவு ஆரம்ப கல்வி தான். அதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா ஐயா சொல்லியிருக்காங்க, ஜோதிடத்தை முழுமையா நம்ம கத்துக்கணும் அப்படின்னாக்க, ஒரு கத்துக்கணும் அப்படின்னா 400 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காரு ஐயா. ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் சொன்னாரு. அ இப்போ இப்போ வந்து நம்ம ஜோதிடம் வந்து முழுமையா நம்ம 99% தெரிஞ்சுக்கிறதுக்கு 400 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. நமக்கு ஆண்டவன் வந்து அந்த அளவு அந்த வயது நமக்கு ஆண்டவன் குடுக்கல. அவ்வளோ காலம் இருந்து நம்ம படிக்க முடியாது. அதில வந்து இந்த 2ஆம் பாகம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தை திறம்பட பயிலுவதோடு அவற்றை தொடர்ந்து பின்பற்றி சமூகத்தினையும் பின்பற்றச் செய்வேன். அப்போ நம்ம ஜோதிடம் நம்ம நிறுவனத்தில ஜோதிடம் படிச்சுட்டு நம்ம வந்து சமூகத்தில உள்ளவங்களையும் அவங்களுக்கும் ஜோதிடம் சொல்லிக் குடுத்து, அவங்களுக்கும் பலன் சொல்லி அவங்களையும் வந்து பின்பற்ற செய்யணும். அதுக்கடுத்து தெய்வீக லட்சணம் என்ன என்பதை உணர்ந்து அற்புதம் இருக்க முயற்சி மேற்கொள்வதோடு தொடர்ந்து ஜோதிட ஆராய்ச்சிகளை மேற்கொள்வேன். ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு தான் இந்த 3ஆம் வீடு இல்லையா? 3ஆம் வீடு தான் வந்து தகவல் தொடர்பு, தகவல் பரிமாணம். ஒரு இடத்திலிருந்து காற்று மூலம் அந்த தகவல் சென்று அடையிறது. இது வந்து தெய்வீக லட்சணம். இப்போ வந்து தெய்வீக லட்சணம் அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்னாவே லக்னத்துக்கு 5வது வீடு தான் ஜோதிடம். 5வது வீடு தான் அறிவு ஸ்தானம், 5வது வீடு தான் ஜோதிடம். 5 என்றால் புதன். 5ஆம் அதிபதி எந்த பாவகத்தோடு எல்லாம் தொடர்புகிறதோ அந்த பாவத்தில ஜாதகருக்கு புகழ் உண்டு. அந்த மாதிரி 5ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் தான் லக்னத்துக்கு 3 இல்லையா? அப்ப லக்னத்துக்கு 3ஆம் பாவம் நல்லா வலிமையா இருந்தா தான் வந்து நமக்கு 5ஆம் பாகம் வந்து 5ஆம் பாகம் குலதெய்வம் இல்லையா? அப்ப குலதெய்வத்துக்கு நம்மளால இயன்ற உதவிகள். அவங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அந்த கோயிலுக்கு தேவையான உதவிகள். நம்ம ஏதோ வாங்கி குடுக்கறதுக்கு, நம்ம லக்னத்துக்கு 3ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் குலதெய்வ கோயிலுக்கு நம்ம வாங்கி குடுக்க முடியும். அப்ப இந்த 3ஆம் பாகம் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு மேட்ச் ஆகுற மாரி எனக்கு தோணுது. அதுக்கடுத்து 4ஆம் பாகம். நான் அறிந்த ஜோதிட சாஸ்திரத்தை ஏனையோரும் அறிந்து கொள்ள, என்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். 4ஆம் பாகம் தான் உயர்கல்வி. நம்ம நிறுவனத்தில உயர்கல்வி படிச்சா வந்து ஐயா சொல்லுவாங்க, உயர்கல்வி படிச்சாச்சுனாவே, நீங்க பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உயர்கல்வி வந்துட்டாவே பலன் சொல்ல ஆரம்பிச்சுருங்க. உயர்கல்வி கிட்டத்தட்ட அந்த முடியும் ஸ்டேஜ்ல இருக்கும்போது பலன் சொல்ல ஆரம்பிச்சிடணும். நம்ம இன்னும் நமக்கு இன்னும் தெரியலையே, இன்னும் நெறைய கத்துக்கணும். வந்து கேட்கறவங்களுக்கு நல்லா துல்லியமா சொல்லணும். இப்படின்னு நெனச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்லாம போனோம்னா, 100 வருஷம் ஆனாலும் பலன் சொல்ல முடியாது அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம வந்து 4ஆம் வீடு உயர்கல்வி, நம்ம நிறுவனத்தில உயர்கல்வி முடிச்சாவே பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 5ஆம் வீடு. 5ஆம் வீடு வந்து ஒழுக்கம், பக்தி. பக்தி அப்படிங்கிறப்ப குலதெய்வம் வந்துருது. அந்த குலதெய்வம் அடிப்படையில வந்து அங்க பக்திய எடுத்துக்கலாம். ஒழுக்கம், பக்தி இவை ஒரு மனிதனின் புனிதத்துவத்தை உயர்த்தக்கூடியது என்பதை உணர்ந்து, அவற்றை அனைத்து நிலைகளையும் பின்பற்ற முயற்சி மேற்கொள்வேன். அதுக்கடுத்து 6ஆம் பாகம். மாமிசம் உண்ணாமல், போதை பழக்கவழக்கங்களில் ஆட்படாமல், மனதையும் சரீரத்தையும் பேணுவேன். அப்போ வந்து 6ஆம் பாவத்தில ருணரோக, சத்துரு, எதிரி ஸ்தானம், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் இருக்கு. அதுக்கு இந்த வார்த்தை மேட்ச் ஆகும். அதுக்கடுத்து 7ஆம் பாகம். ஜோதிடத்தின் இறையாண்மைக்கும் என்றும் பாதுகாப்பாக இருப்பேன். அப்போ 7ஆம் பாகம் அப்படின்னு லக்னத்துக்கு 7. 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் தான் லக்கணம், ஜாதகர். இப்போ ஜாதகர் வந்து இறையாண்மைக்கு என்றும் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கடுத்து பெற்றோர்கள். பெற்றோர்களையும், பெரியோர்களையும் போற்றுவேன். பெற்றோர்கள் அப்படின்னா காலபுருஷத்துக்கு 9ஆம் வீடு. காலபுருஷம் 9ஆம் வீடு அப்படிங்கிறது தனுசு. தனுசு வந்துரும். தனுசு அங்க தான் வந்து பெரியோர்கள், குருமார்கள் அங்க வந்துரும். அப்போ வந்து அங்க வந்து பெற்றோர்கள். அந்த 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு வந்து விருச்சிகம். விருச்சிகத்தில வந்து தாயார் பலம் இழுக்கிறார். அந்த தாயாருக்கு 12ஆம் வீடு துலாம். அங்க சூரியன் தந்தை பலம் இழக்கிறார். அப்போ இந்த ஜாதகருடைய தாய், தந்தை வந்து பலம் இழக்கிறாங்க.
அப்போ 9ஆம் பாகம் பெரியோர்கள், பெற்றோர்கள் அதாவது தன்னை விட பெற்றோர்கள் பலம் இழந்திருந்தாலும், அவங்க மனசு எந்த வகையிலும் காயப்படுத்தாம, நாம வந்து அவங்கள வந்து பெரியோர்களையும், பெற்றோர்களையும் போற்றணும். அந்த பாயிண்ட்டா இத எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 9ஆம் பாகம் சாஸ்திரங்கள். நமக்கு வந்து நல்ல குரு அமையணும்னா, நமக்கு நம்முடைய ஜாதகத்துல 9ஆம் பாகம் நல்லா இருக்கணும். அப்போ குரு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல சாஸ்திரங்கள் வந்துருது. சாஸ்திரங்கள் காட்டிய தார்மீக நெறிமுறைகளை பின்பற்றியும் ஏழை எளியவருக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவிகள் செய்து தர்மத்தின் வழியில் வாழ்வேன். அப்போ தர்மம் அப்படிங்கிறப்போ அந்த காலபுருஷனில் 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு வந்து சிம்மம். அது வந்து தர்ம ராசியா வந்துருது. 1, 5, 9 மேஷம், சிம்மம், தனுசு அது தர்ம ராசி. அதுக்கு அடுத்தது 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகுது பாருங்க. என்னை நாடி வருபவர்களுக்கு முடிந்த வரையில் ஜோதிட சேவை ஆற்றுவேன். இந்த 2ம் 10ம் நல்லா மேட்ச் ஆகுது. ஏன்னா 10ஆம் பாவம் தொழில். நம்ம வந்து நம்ம ஸ்ரீகரில ஜோதிடம் படிச்சு முடிச்சாச்சுனாக்கா, நம்ம வந்து ஜோதிட தொழில் பார்க்க வேண்டியது தான். என்னை நாடி வருபவர்களுக்கு முடிந்த வரையில் ஜோதிட சேவை ஆற்றுவேன். அதுக்கடுத்து 11 ஜோதிட சாஸ்திரத்தின் குரு பரம்பரையை அறிந்து கொண்டு எமக்கு ஜோதிடம் கற்பித்த குருமார்களுக்கு என்றும் நன்றியுடையவனாக இருப்பேன். இதுதாங்க சூப்பருங்க. 9ஆம் பாவம் தான் நமக்கு அமைஞ்ச குரு. எனக்கு அமைஞ்ச குரு வந்து முருகேசன் ஐயா. முருகேசன் ஐயாட்ட தான் நான் படித்தேன். அப்போ வந்து முருகேசன் ஐயா குரு அப்படிங்கிறது 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்தினுடைய பரிணாம வளர்ச்சி 9ஆம் பாவத்திற்கு 11ஆம் வீடு. அப்போ ஜோதிட சாஸ்திரம் ஏன் வந்து 9 உடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ லக்னம் அப்படின்னா ஜாதகர் இல்லையா? ஜாதகருடைய பரிணாம வளர்ச்சி யார் அப்படின்னா, லக்னத்திலிருந்து 3ஆம் வீடு. அப்போ வந்து லக்னத்திலிருந்து 3ஆம் வீடு யாரு? நம்ம ரத்தம். நம்மள மாரியே இருக்கும். நம்ம உடன்பிறப்பு. அப்போ உடன்பிறப்பு அப்படின்னா ஜாதகர் மாரியே இருக்கும். ஜாதகர் போட்டிருக்க ஜாதகர் சட்டை பெருசா இருக்கு, சின்னதா இருக்குன்னு போடாம விட்டாருன்னா, அந்த ட்ரெஸ்ஸ அவர் போடுவாரு. ஜாதகர் சாப்பிட்ட தட்டுலயே அவர் சாப்பிடுவாரு. எல்லாமே கிட்டத்தட்ட ஜாதகர் மாரியே இருக்கும். அப்போ அது ஜாதகருடைய பரிணாம வளர்ச்சி அதான். ஜாதகருடைய உடன்பிறப்பு தான் பரிணாம வளர்ச்சி. அந்த மாரி குருநாதர் 9ஆம் பாவம் அப்படின்னா, அந்த குருநாதருடைய வளர்ச்சி, குரு எப்படி சொல்லிக் குடுத்து ஒரு மாணவர வளர்க்கிறாரோ, அது 9லிருந்து 11வது வீடு. லக்னத்துக்கு 11. அப்போ லக்னத்துக்கு 11 அப்போ குருநாதருடைய பரிணாமம் அத எடுத்துக்கலாம். அப்போ ஜோதிட சாஸ்திரத்தின் குரு பரம்பரை அறிந்து கொண்டு, எமக்கு ஜோதிடம் கற்பித்த குருமார்களுக்கு என்றும் நன்றி உடையவனாக இருப்பேன். இது இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 12 சமூகத்தில் மிகச்சிறந்த அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்துக்கு என்றும் நன்றி உடையவனாகவும் விசுவாசமாகவும் இருப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன். இது வந்து நம்ம படித்த ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்திற்கு நம்ம ஆயுசு ஃபுல்லா வந்து நன்றியுடனும் விசுவாசத்துடன் இருப்பேன் என்றதை நாம உறுதி கூறலாம். நான் வந்து இதுவரை இந்த மாதிரி இதுவரை பேசுனதில்ல. இதுதான் முதல் முறையா பேசியிருக்கேன். ஏதேனும் தவறு இருந்தால் இந்த குரூப்ல உள்ளவர்கள், நம்ம நிறுவனர் ஐயா மற்றும் வித்யாபதிகள், வாசஸ்பதிகள், ஆபீஸ்ல உள்ளவர்கள், இந்த குரூப்ல உள்ள முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள் அனைவரும் தவறு இருந்தால் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.